கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம். இலங்கையின் பாதாள உலக குழு தலைவரான ஹரக்கட்டா, நதுன் சிந்தக்க மற்றும் குடு சலிந்து ஆகியோர் மடகஸ்காரில் கைது செய்யப்பட்டு இலங்கை கொண்டு வரப்பட்ட பின்னணியில் உயர்மட்ட அரசியல்வாதிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு இடையே நடைபெற்றதாக கூறப்படும் பேரங்கள் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளன. முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் ஹரக்கட்டாவை விடுவிப்பதற்காக 1000 மில்லியன் ரூபாய், அதாவது 100 கோடி ரூபாய் கோரியதாகவும் அதில் 700 மில்லியன் ரூபாய் 70 கோடி முற்பணமாக பெறப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. பண பரிமாற்றத்திற்கான இடைத்தரகராக முன்னாள் இராஜாங்க அமைச்சர் DV சாணக்கவின் உறவினரும் ஆடை தொழில் அதிபருமான லலித் மெண்டிஸ் மூலமாகவே இந்த பணம் டிரான் அரசிற்கு வழங்கப்பட்டதாகவும் தென்னிலங்கையில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. செப்டம்பர் 23, 2023 அன்று இரவு 7:55 மணியளவில் காலையில் உள்ள ஆடை தொழிற்சாலைக்கு வெளியே லலித் மெண்டிஸ் சுட்டுக் கொல்லப்பட்டார். CCTV மற்றும் STF தொடர்புகள், குறிப்பாக காலி ஓசன்கில் விடுதிக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளில் சிறப்பு அதிரடிப்படையைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் லலித் மெண்டிஸின் நடமாட்டங்களை ஒளிவு பார்த்ததாக CCTV ஆதாரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அப்போதைய காலி மண்டல DIG சஞ்சீபம் மொடவத்த தலைமையிலான சிறப்பு குழு விசாரணைகளை முன்னெடுத்த போது அப்போதைய போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன விசாரணைகளை இடைநிறுத்துமாறு உத்தரவிட்டதாகவும் கூறப்படுகிறது. முந்தைய ஆட்சி காலத்தில் போலீஸ் திணைக்களம் அரசியல் செல்வாக்கிற்கும் பாதாள உலக குழுக்களின் கட்டுப்பாட்டிற்கும் உட்பட்டிருந்ததாக இப்போது தென்னிலங்கையில் போலீசாரை சர்வதேச அழுத்தத்தில் இருந்து பாதுகாப்பதற்கான குழுவின் தலைவராக செயற்படும் அஜித் தர்மபால குற்றம் சுமத்துகிறார். முன்னாள் IGP CD விக்ரமரத்ன, முன்னாள் சீனியர் DIG தேசபந்து தென்னகோன் மற்றும் STF தலைவர் பருண ஜெயசுந்தர ஆகியோரின் பெயர்களில் இது சுட்டிக்காட்டப்படுகிறது. புதிய போலீஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் சிரேஷ்ட அதிகாரி சாணி அவைசேகர ஆகியோரின் நேரடி மேற்பார்வையில் இந்த படுகொலை மற்றும் லஞ்ச ஊழல் வழக்குகள் தொடர்பிலான முறையான விசாரணைகள் தற்போது மீண்டும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. இலங்கை காவல்துறையில் நிலவும் ஊழல் மற்றும் அரசியல் தலையீடுகளை முழுமையாக கழிந்தால் மட்டுமே நாட்டில் சட்டமும் ஒழுங்கும் நிலைநாட்டப்படும் என்பதை மையப்படுத்தி இந்த குற்றச்சாட்டுகள் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் ஈழத்தமிழ் சமூகத்திற்கு எதிராக ஒன்று திரண்டு செயற்பட்ட தென்னிலங்கை சமூகம் இன்று மிகப்பெரிய அதிர்வலைகளில் சிக்கியிருக்கிறது. இலங்கையின் குற்றவியல் வரலாற்றில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக குழுக்கள் தனித்து இயங்குவதில்லை. மாறாக உயர்மட்ட அரசியல் அதிகாரிகளுடனும் காவல்துறை கட்டமைப்புடனும் இணைந்து இயங்கும் அமைப்பாக அது மாற்றம் பெற்றிருக்கிறது. குற்றவாளிகள் தப்பியோடு உதவுவது, விசாரணைகளை திசை திருப்புவது மற்றும் லஞ்ச பண பரிமாற்றங்கள் வாயிலாக வழக்குகளை முடக்குவது ஆகியவை நிறுவன ரீதியான ஊழலின் உச்சகட்டமாக மாறியுள்ளது. போதைப்பொருள் வர்த்தகத்தில் கிடைக்கும் கோடிக்கணக்கான சட்டவிரோத பணம், போலி வணிகங்கள், ஆடை தொழிற்சாலைகள் மற்றும் விடுதி தொழில்கள் வாயிலாக சட்டப்பூர்வ பணமாக மாற்றப்படும் நுட்பமான உத்திகள் இலங்கையில் அதிகரித்து வருகிறது. புதிய காவல்துறை தலைமை மற்றும் குற்றவியல் புலனாய்வுத் துறையின் சிறப்பு வழிகாட்டுதலின் கீழ் நீண்ட காலமாக முடக்கப்பட்ட குற்றவியல் வழக்குகள் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. CCTV மற்றும் தொலைபேசி கோபுர பதிவுகளின் மூலமாக குற்றச்செயல்கள் நடந்த இடங்களில் உள்ள CCTV காட்சிகள் மற்றும் தொலைபேசி அழைப்பு பதிவுகளை அறிவியல் ரீதியாக பகுப்பாய்வு செய்வதன் மூலம் சம்பவ இடத்தில் நேரடியாக பங்கேற்காத பின்னணி சூத்திரதாரிகளையும் கண்டறிய முடிகிறது. சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போலீஸ் புலனாய்வு பிரிவுகளுக்குள் ஊடுருவியுள்ள கருப்பு ஆடுகளை அடையாளம் காண்பது தற்போதைய புலனாய்வு அமைப்புகளுக்கு முதன்மை சவாலாகவும் மாறியுள்ளது.
அரக்கட்டா மற்றும் குடுசலிந்து போன்ற சர்வதேச அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் வெளிநாடுகளில் குறிப்பாக மடகஸ்கார், துபாயில் மறைந்திருந்து இலங்கையில் குற்றங்களை இயக்கும் பாணி இப்போது அதிகரித்திருக்கிறது. உண்மையில் சட்ட பாதுகாப்புகள் வெளிநாடுகளில் கைது செய்யப்படும் குற்றவாளிகளை இலங்கைக்கு நாடு கடத்துவதில் நிலவும் சர்வதேச சிக்கல்கள் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இதற்கான தீர்வுகளை தேடுகிற போது இன்டர்போல், சிகப்பு அறிவித்தல் போன்றவை குறிப்பாக சர்வதேச போலீஸ் அமைப்புகளுடன் ஒருங்கிணைந்து விரிவான கைது நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும். அதே நேரம் ஹவாலா மற்றும் கிரிப்டோ கரன்சி வாயிலாக நடைபெறும் எல்லை கடந்த பண பரிவர்த்தனைகள், இவற்றிற்காக மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு அமைப்புகள் மூலம் சட்டவிரோத கணக்குகளை முடக்க முடியும். இவைதான் இப்போது முன்னிருக்கக்கூடிய தீர்வுகளாக இருக்கும். இந்த நிலையில் காவல்துறையை அரசியல் தலையீடுகளிலிருந்து முழுமையாக விடுவிக்காமல் குற்றச்செயல்களை தடுப்பது சாத்தியமில்லை. ஒரு நாட்டின் குற்ற ஒழுங்கை காப்பாற்றுவது காவல்துறையாகின்ற கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறியிருக்கிறது. உண்மையில் ஒரு நாட்டினுடைய அரசியல், சமூக, கலாச்சார, சட்ட ஒழுங்குகளை பேண வேண்டிய காவல்துறையை அதனை சீர்குலைக்கிறதா என்பதுதான் இந்த சம்பவங்களின் பின்னணியிலிருந்து எழுகின்ற கேள்விகளாகும். இந்த நிலையில் இவற்றிற்காக போலீஸ் அதிகாரிகளின் இடமாற்றம், பதவி உயர்வு மற்றும் ஒழுக்க நடவடிக்கைகளில் அரசியல்வாதிகளின் தலையீட்டை முழுமையாக தடுக்க சுயாதீனமான போலீஸ் ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட வேண்டும். நேர்மையான புலனாய்வு அதிகாரிகளுக்கு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையிலிருந்து சட்டப்பூர்வமான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். பாதாள உலக வழக்குகள் மற்றும் உயர்மட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சிறப்பு முத்தரப்பு மேன்முறையீட்டு நீதிமன்றங்களை அமைத்து விரைவாக தீர்ப்பு வழங்க வேண்டும். இவை இந்த விவகாரங்கள் தொடர்பில் முன்வைக்கப்படும் மிக முக்கியமான விடயதானங்களாக இருக்கிறது. உண்மையில் குற்றவாளிகள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உறுதி செய்வதே ஒரு நாட்டின் ஜனநாயக சட்டத்தின் ஆட்சியை காப்பாற்றும் அறிவியல் ரீதியான சான்றுகள் மற்றும் வெளிப்படையான புலனாய்வு மூலமே இலங்கை குற்றவியல் அரசியல் கூட்டணியை தகர்க்க முடியும். எப்படி என்றாலும் இலங்கை என்கின்ற ஒரு நாடு தன்னுடைய இருப்புக்காக தென்னிலங்கையின் பாதாள உலக அரசை ஒரு நிழல் அரசாக ஈர்த்து செயற்படுவதும், அதற்கு சேவகம் செய்பவர்களாக அரச கட்டமைப்பினுடைய பாதுகாப்பு தரப்புகள் இருப்பதும் மிக கவலைக்குரிய ஒரு விடயமாகும். போலீசார் இப்படியாக தொடர்பு படுவதும், இராணுவ சிப்பாய்கள் போதைப் பொருட்களை கடத்துவதும் தென்னிலங்கையில் மலிந்து காணப்படுகிறது. இந்த விவகாரங்கள் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தாலும் இவை தொடர்பான செய்திகள் அடிக்கடி வெளியாகின்ற போது இலங்கையினுடைய சர்வதேச தரம் வாய்ந்ததாக ஸ்ரீலங்காவினுடைய அரசு தரப்பு புகழுகின்ற பாதுகாப்பு கட்டமைப்பு எவ்வளவு மோசமானது, எவ்வளவு ஊழல் நிறைந்தது, எவ்வளவு துஷ்பிரயோகத்திற்கு உட்பட்டது என்பது தெள்ளத் தெளிவாகிறது. ஈழத்தமிழ் சமூகத்திற்கு எதிராக யுத்தத்தின் வடுக்களை இன்றும் திணித்துக் கொண்டிருக்கும் சிங்கள அரசு தரப்பு தன் பக்கம் இருக்கும் இந்த அவலங்களை எப்போது சீர்திருத்திக் கொள்ளப் போகிறது? கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்